நேபாள தலைநகர் காத்மாண்டுவில் 19 பயணிகளுடன் புறப்பட்ட விமானம் விபத்தில் சிக்கிய அந்த சிசிடிவி காட்சி தற்போது வெளியாகியிருக்கிறது. நேபாளத்தில் பயணிகள் விமானம் கீழே விழுந்து வெடித்து சிதறிய பரபரப்பு காட்சிகள் வெளியாக இருக்கக்கூடிய அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். புறப்படும் போது தரையிலிருந்து மேலெழும்பிய போது விமானம் கீழே விழுந்து நொறுங்கிய அந்த காட்சிகள் வெளியாக இருக்கிறது. நேபாளம் தலைநகர் காத்மாண்டுவில் 19 பயணிகளுடன் புறப்பட்ட விமானம் விபத்தில் சிக்கிய சிசிடிவி காட்சி வெளியாக இருக்கிறது. விவரங்களை நம்முடைய செய்தியாளர் மதியழகன் வழங்க நாம் கேட்கலாம். மதியழகன், விரிவான விவரங்கள். நேபாளத்தில் 19 பயணிகளுடன் புறப்பட்ட விமானம் கீழே விழுந்து விபத்துக்குள்ளானதாக முதல்கட்ட தகவல்கள் வெளியாகி இருந்தது. முதலில் அது ரன்வேயிலிருந்து விலகி விபத்து ஏற்பட்டதாகவும் தகவல்கள் வெளியாகி இருந்த நிலையில் தற்பொழுது இந்த விபத்து தொடர்பான சிசிடிவி காட்சிகள் வெளியாகி இருக்கின்றன. இந்த சிசிடிவி காட்சிகளின்படி இன்று காலை 11:13 இந்த விபத்து ஏற்பட்டிருப்பது தெரிய வந்திருக்கிறது. அதாவது விமானம் ரன்வேயிலிருந்து புறப்பட்டு மேலே எழும்புகிறது. அப்பொழுது விமானம் திடீரென்று ஓடுபாதையிலிருந்து விலகி அருகில் இருக்கக்கூடிய பகுதிகளுக்கு செல்கிறது. அப்பொழுதே விமானம் தீப்பிடித்து எரிய தொடங்குகிறது. விமானம் விழுந்த உடனேயே வெடித்து சிதறி அதிலிருந்து தீப்பிழம்பு ஏற்பட்டு கரும்புகை வெளியாகக்கூடிய காட்சிகளை எல்லாம் நாம் பார்த்திருந்தோம். தற்பொழுது வரை இந்த விபத்தில் 5 பேர் உயிரிழந்திருப்பதாக தெரிவிக்கப்பட்ட நிலையில் தற்பொழுது விபத்தினுடைய அந்த கோரமான காட்சி என்பது வெளியாகி இருக்கிறது. முதலில் விமானம் புறப்பட்ட விமானம் கீழே விழுந்து ஓடுபாதையிலிருந்து விலகி கீழே விழுகிறது. விழுந்த உடனேயே அந்த விமானம் வெடித்து சிதறி தீப்பிழம்பு வெளியாகக்கூடிய காட்சிகளும் தற்பொழுது இந்த சிசிடிவி காட்சியில் பதிவாகி இருக்கின்றன. இந்த விபத்திற்கு என்ன காரணம், தொழில்நுட்ப கோளாறு காரணமா உள்ளிட்டவை தொடர்பாக விசாரணை நடத்தப்பட்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தற்போதைய விவரங்களுக்கு நன்றி மதியழகன். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.